வெல்கம் டு யஷ்விஷ் ஹோம். இந்த வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மூடி தேங்காய், ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு லவங்கப்பூ, 3 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வர கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாம் தீயாத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, தீயக்கூடாது. மிளகு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஆற விடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். மஞ்சள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதையெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இதில் இருக்கிற மாதிரி பேஸ்ட்டு நல்லா நைஸாக இருக்கணும். அடுத்து நமக்கு தேவையான அளவு கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காவை வெட்டுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூ ஷேப்பாக இருக்கிற கத்திரிக்காய்க்குள்ள மசாலாவெல்லாம் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் உள்ள ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுருங்க. இது மாதிரியே எல்லா கத்திரிக்காவுக்கும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. இந்த கத்திரிக்காய் எல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். தீஞ்சிராம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். மசாலாவிலிருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம்.
சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.